ருசிக்கு சாக்லேட், அயன் சத்துக்கு டேட்ஸ், புரோட்டீனுக்கு பாதாம். லயன் சாக்கோ டேட்ஸ். Healthy and delicious. அதிசயா, அதிசயங்களின் ஆரம்பம். அதிசயா, அதிசயம் நடக்கும் நிச்சயமா. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். நடராஜர் 10 பாடல்கள் பற்றியும் அதோட சிறப்புகள் பற்றியும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அந்த நடராஜர் 10 அப்படின்ற பாடலை நீங்கள் உண்மையிலே கேட்கும்போது நிச்சயமாக கண்ணீர் வரணும். கண்ணீர் வரவில்லை அப்படின்னா உண்மையிலே உங்களுக்கும் ஒரு ஆன்மீகத்திலே ஒரு கேப் இருக்குன்னு அர்த்தம். கோரிக்கை வைக்கும் இடம் மூலவர்கிட்ட கிடையாது. பல பதில சொல்லியிருப்பேன். அந்த இடத்துல கோரிக்கை வேணாம். உன்னை பற்றி எல்லாருக்கும் தெரியும், தெரியாமலாம் இல்லை. கொடிமரத்துக்கிட்ட தான் கோரிக்கை வைக்கணும். நீங்கள் செஞ்ச வினையை எந்த கட்டத்திலையும் எந்த சூழ்நிலையும் மாற்றக்கூடிய வல்லமை இறைவனுக்கும் சித்தர்கள் தான் உண்டு. அது ஓரளவு தான் உண்டு, முழுசா பண்ண முடியாது. அடுத்த பிறகுல ஒன்னா உனக்கு அந்த வாய்ப்பு தரேன்னு சொல்லுவாங்களே தவிர்த்து இதே பிறகுல உன் கர்மாவை நான் எல்லாமே முடிச்சிருவோம்பா, போ நீ பரிசுத்தமாயிட்ட அப்படின்னு யாரும் சொல்றதுக்கான வாய்ப்புகள் எனக்கு தெரிஞ்சு இல்லை. சுடுகாடுன்றது மிக முக்கியமான ஒரு பகுதி. அந்த இடத்துலாம் போனீங்கன்னா உண்மையிலே உங்க முன்னோர் நினைச்சு காளி நினைச்சு சிவனை வச்சு வணங்குங்க. கால பயிர் இருக்கக்கூடிய இடம் அது. அதில் வந்து இறைவனை இங்கதான் அங்கதான் இல்லை, அது ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள் இருக்கு. கர்மவினையை குறைக்கிறதுக்கு ஒரே விஷயம் தான், வேறு எதுவுமே தேவையில்லையா. அன்னதானத்தை விட மிகப்பெரிய விஷயம் எதுவுமே கிடையாது. இது நம்ம சொல்லலை, எல்லா சித்தர்களும் முனிவர்களும் சொன்ன ஒரே விஷயம் தான். கர்மாவை குறைக்கக்கூடிய ஒரே வழி தானம் மட்டும்தான். அது அன்னதானம். ஐபிசி பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடத்தை பற்றியும் ஆன்மீகத்தை பற்றியும் நிறைய பேசுறதுக்காக பரிகார செம்மல் பாலார் சுவாமிகள் இருந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் ஐயா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க ஐயா. நீங்கள் ஒரு சிவனடியார்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நடராஜர் 10 பாடல்கள் பற்றியும் அதோட சிறப்புகள் பற்றியும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லையா, அது நிறைய விஷயம் இருக்குது. அதை சொல்கிற அளவுக்குலாம் உண்மையிலே எங்களுக்கு தகுதி இருக்கான்னு தெரியல. இருந்தாலும் சும்மா லைட்டாக சொல்கிறேன். இறைவனோட நம்ம எப்படி கனெக்ட் ஆகணுன்ற விஷயத்தில் அந்த பாட்டில் பார்க்கலாம். அந்த நடராஜர் 10 அப்படின்ற பாடலை நீங்கள் உண்மையிலே கேட்கும்போது நிச்சயமாக கண்ணீர் வரணும். கண்ணீர் வரவில்லை அப்படின்னா உண்மையிலே உங்களுக்கும் ஒரு ஆன்மீகத்திலே ஒரு ஒரு கேப் இருக்குன்னு அர்த்தம். யாராக இருந்தாலும் வந்துடும். அவ்வளோ மிக அற்புதமான ஒரு பாடல். அதாவது சித்தர்களும் மகான்களும் முனிவர்களும் இறைவன்கிட்ட மிக மிக நெருக்கமாக இருந்தாங்க. அகம் பிரம்மாசம்ன்ற மாதிரி எனக்குள்ளே இறைவன் இருக்கிறான்னு சொல்லிட்டு உணர்த்தக்கூடிய தன்மை தான் சித்தர்கள் மகான்கள். அப்படி அந்த அந்த பாடல் வரிகளில் சிவபெருமான நேரடியாக சொல்லுவாங்க இல்லையா, நேரடி தாக்குதல்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நேரடியாக உரிமையோடு பேசக்கூடிய ஒரு வாசகம்லாம் இருக்கும். அவர் குழந்தை பற்றியும் குடும்பத்தை பற்றியும் எல்லாத்தையும் பற்றியும் ரொம்ப உரிமையோடு போராடி கேட்பார். ஆனால் கடைசியாக சொல்லுவார், எல்லாம் கரெக்டு தான், ஆனால் உன்னை விட்டால் எனக்கு ஒரு வழி இல்லை, நீ காப்பாற்றாமல் என்னை யார் காப்பாற்றுவா, அதுதான் உன் வேலை. ஏன்னா நாங்கள் பசங்க தப்பு செஞ்சுட்டா நீ பாட்டி அமைதியாக விட்டுருவியா, அப்போ காப்பாற்றானே வேலை அப்படின்னு அந்த அந்த உரிமை கொண்டாட வச்சுருக்குல்ல. இதுதான் நான் மக்களுக்கு அப்பப்போ சொல்ல வரும். இந்த பாடலை பற்றி நிறைய பேர்ட்டு சொல்லியிருப்பேன். கேளுங்க, 1க்கு 10 முறை கேளுங்க. தமிழில் தான் இருக்குது, அற்புதமான பாடல். அந்த பாடல் வரிகளை கேளுங்க. அது இறைவனை எப்படி திட்டுறாரு, எப்படி ஆனந்தப்படுறாரு, எப்படி ஆனந்த கண்ணீர் வைக்கிறாரு, எப்படி அரவணைக்கிறாரு பாருங்கள். இறைவன்கிட்ட ஒரு மேக்ஸிமம் நெருக்கமாக இருக்கிறதுக்கான விஷயத்த பாருங்கள். ரொம்ப டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணாதீங்க. அதுக்காக ரொம்ப நான் வேறு மாதிரி சொல்ல வரல. ஒரு குடும்ப உறுப்பினர் எப்படி நீங்கள் ஒரு பழகுவீங்களோ பேசுவீங்களோ அதுபோல் இறைவன்கிட்ட தன்மையாக இருங்க. இறைவன்கிட்ட எல்லாத்தையும் 1 to 1 ஷேர் பண்ணிக்கங்க. உரிமையோட கருத்துக்களை பரிமாறிக்கங்க. அவர் அபிஷேகம் பண்ணும்போதோ ஆராதனை பண்ணும்போதோ ஆனந்த கண்ணீர் வடிங்க. அந்த உருவத்தை பார்த்து அந்த அபிஷேகத்தை பார்த்து பெருமைப்படணும், சந்தோஷப்படணும், ஆனந்த கண்ணீர் வரணும். அப்போல்லாம் கோரிக்கையை தயவு செஞ்சு வைக்காதீங்க. கோரிக்கை வைக்கும் இடம் மூலவர்கிட்ட கிடையாது. பல பதில சொல்லியிருப்பேன். அந்த இடத்துல கோரிக்கை வேணாம். உன்னை பற்றி எல்லாருக்கும் தெரியும், தெரியாமலாம் இல்லை. கொடிமரத்துக்கிட்ட தான் கோரிக்கை வைக்கணும். அது ஒரு விஷயம். அதை தாண்டி இறைவன்கிட்ட பேசுங்க. எப்படி நம்ம சக மனிதனை இப்போ பேசுகிறோமோ, உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிச்சாலும் பரவாயில்ல, அது முருகப்பெருமானை பிடிச்சாலும் பரவாயில்ல, காளியை பிடிச்சாலும் பரவாயில்ல, சிவனை பிடிச்சாலும் பரவாயில்ல, பெருமானை பிடிச்சாலும் பரவாயில்ல, வராகி தாயை பிடிச்சாலும் பரவாயில்ல, விநாயகரை பிடிச்சாலும் பரவாயில்ல, அந்த தெய்வம் இஷ்ட தெய்வம்னு சொல்லணும். ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு இஷ்ட தெய்வம் இருக்குல்ல. நம்ம காலையில் எப்படி எழுந்தோன்னு பேசுவோமோ அந்த மாதிரி பேசுங்க. ஐயா நான் வெளியே கிளம்பி போயிட்டு வரேன், என்னை பார்த்துக்கோ, நீ தான் பொறுப்பு, உங்கள்கிட்ட பொறுப்பை வச்சுட்டு போயிட்டேன், நீ பார்த்துக்க தான் உன் வேலை, அதை விட உனக்கு வேறு வேலை கிடையாது, ஒழுங்காக அந்த விஷயத்தை முடிச்சு கொடுத்துரு. இப்படி ரொம்ப உரிமை எடுத்துக்க இறைவன்கிட்ட. டிஸ்டன்ஸ் திரும்ப திரும்ப ஒரு பயம் இருக்கணும். அதுக்காக ரொம்ப ஓவராக பயந்தபடி இப்படியா அப்படியா அப்படி இருக்குமா இப்படி இருக்குமா சொல்லிட்டுலாம் தெய்வத்திட்ட உங்களை பற்றி எல்லாருக்கும் தெரியும். ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அதை ஆத்மார்த்தமாக செய்யுங்க. நான் திரும்ப சொல்கிறது, நீங்கள் இப்போ 25,000 30,000 கொடுத்து ஒரு அபிஷேகம் பண்ணுறதும் ஆத்மார்த்தமாக ஒரு கற்பூரம் ஏற்றத்துக்கு 2 சமம். ஏற்றலாம் பிரச்சனை இல்லை. இறைவன்கிட்ட இங்கே வச்சு வணங்குங்க. ஐயா
பார்த்துக்கங்க ஐயா, உங்களுக்கு எல்லா விஷயம் தெரியும், தெரியாதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு சில கர்ம வினைகள், நானும் மனுஷன் தானே, இறைவன் நீயே பல அவதாரத்தில் கர்ம வினை அனுபவத்துக்கு வந்து பிச்சை எடுத்துருக்கிற, புட்டுக்கு மண் சுமந்துருக்கிற, பல விஷயம் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு அவதாரத்திலையும் ஒவ்வொரு தெய்வங்களும், ராமர் 14 வருஷம் வனவாசம் போனார், விதிக்கப்பட்டது எதுவோ நடந்தே தீரும், அதில் மாற்றம் கிடையாது. ஆனால் அந்த கர்ம வினையை குறைக்கிறதுக்கு நிறைய விஷயங்களை மகான்களும் சித்தர்களும் கொண்டு போயிருக்காங்க. அதை இறைவன்கிட்ட கேளுங்க, ஐயா என்னுடைய கர்ம வினை கொஞ்சம் குறைச்சிங்க ஐயா. பண்ணிட்டேன், இல்லை நான் சொல்லலை, மறுக்கவில்லை, மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன், உன்னை விட்டு எனக்கு வேறு யார் இருப்பான், நீ தான் உண்மையான அம்மையப்பன், எனக்கு அப்பா அம்மா இருக்காங்க இல்லைன்னு சொல்லலை, உலகத்துக்கே அம்மையப்பன் நீ தானே என்னை படைச்சி அனுப்பிச்ச, அப்போ நீ தான் சரி பண்ணி அவனை இந்த விஷயத்தையும். எப்போ அந்த எண்ணெய் எனக்குள்ளே அந்த எண்ணத்தை தோற்றுவி, மற்ற விஷயங்களை குறைக்கிறதுக்கான விஷயத்தை பண்ணு அப்படின்னு அன்றாடம் தினமும் இறைவங்கிட்ட ஒரு சகஜமான ஒரு உரையாடலை வச்சுங்க. மானசீகமாக பேசுங்க. அக வழிபாடு அதிகமாக பண்ணுங்க. புற வழிபாடுன்றது ஒரு நிலை, ஒரு மனிதனுக்கு எல்கேஜி யூகேஜி மாதிரி தான், படிப்படியாக போகக்கூடிய விஷயந்தான். முதல்ல ஒரு ஆரம்பத்தை ஒரு படத்தை வச்சு வணங்குறது, புஷ்பத்தை வச்சு வணங்குறது, அபிஷேகம் பண்ணுவது, அக்னி யோகம் பண்ணுவது, இப்படி படிப்படியான ஒரு விஷயம். அதை தாண்டி அக வழிபாடு பண்ணுங்க, உள்ளத்தில் அவர் இறக்குங்க. இப்போ யங்ஸ்டர்ஸ் சொல்லுவாங்கள்ல, அப்பா உன்னை விட்ட எனக்கு ஆளே கிடையாது, உண்மையான காதல் எனக்கு பெரிய எனக்கு எல்லாமே உலகமே அதுதான், உயிரே அதான் சொல்லுவாங்கள்ல, அந்த உயிரை நீங்கள் இறைவன் மேலே வைங்க, உங்களுக்கு எல்லாத்தையுமே கொடுப்பாரு. இந்த ஒரு விஷயத்தை மட்டுமே சொல்ல வரல, எந்த இஷ்ட தெய்வமோ எந்த மதமாக இருக்கட்டும் எதுனா இருக்கட்டும், அந்த தெய்வத்தை மனமுருக உங்கள் மனசில் வைங்க. தினமும் இறைவன்கிட்ட பேசுங்க, அந்த ஒரு பழக்கத்தை கொண்டு வாங்க. அதுக்கு முதல் கட்ட பயிற்சியாக நான் சொல்லக்கூடிய விஷயம், முதல்ல கண்ணாடியை பார்த்து உங்களுக்குள்ளே பேச ஆரம்பிங்க. கண்ணாடி மிகப்பெரிய ஒரு விஷயம், உங்களுக்கு இருக்கிற எல்லா விஷயத்தையும் வெளிக்கொடக்கூடிய அற்புதமான ஒரு படைப்பு என்னன்னா கண்ணாடி. பிரம்மாண்டமான பயிற்சியெல்லாம் உண்டு, கண்ணாடி பயிற்சி, ஒளி பயிற்சியும் இருக்குல்ல, எக்ஸ்ட்ரீம் பயிற்சி. அதை முடித்தவங்க நிலையெல்லாம் வேறு மாதிரி இருக்கும். அவங்களுடைய ஆறாவை அவங்களே பார்க்க முடியும். நமக்கு எல்லாருக்கும் ஒரு ஆறா உண்டு, ஒளி வட்டம்னு சொல்லுவோம்ல. இப்போ எல்லா தெய்வத்தை படத்துக்கு முன்னாடி ஒரு ஒளிவட்டம் இருக்கும் எல்லாத்துக்குமே, காரணம் நம்மளுக்கு தெரியாது, ஏதோ நீ பெரிய ஒளிவட்டம் இருந்துச்சு, அந்த ஒளிவட்டம் இல்லை, உங்களுக்கு இருக்கிற விஷயம் தான் அது வெளியே வரும். சக்கராஸ் ஓப்பன் ஆனால் ஒரு ஒளிவட்டம் வந்துடும். அந்த ஒளிவட்டத்தை எங்கே பார்க்க முடியும்னா ஒரு சில தியான முறையில் பார்க்க முடியும். அதை நீங்களே எப்போ பார்க்க முடியும் அப்படின்னா கண்ணாடியில் பார்க்க முடியும். அப்போது இறைவன்கிட்ட பேசுங்க, முதல்ல அந்த பேசக்கூடிய பயிற்சியை எடுங்க. கண்ணாடி பயிற்சி எடுத்து மிக முக்கியமான பயிற்சி. அந்த இறைவனை மனசில் வச்சுங்க, எந்த இறைவனோ அவர்கிட்ட உங்களுடைய எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்கங்க. ஒரு கடல் என்ன தெரியுமா ஆகும், போக 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 உங்களுக்குள்ள ஒரு அருமையான பாண்டிங் உருவாயிடும். அப்போது இந்த பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு இயல்பாக வந்துடும். சொல்லுவாங்களே, இடுக்கன் வங்காலக துன்பம் வரும்போது சிரிங்கன்னா அந்த மாதிரி சிரிப்பு இல்லை, இந்த தாங்கக்கூடிய பக்குவத்தை சொல்கிறதுக்காக தான் அவர் சொன்னார். அந்த பக்குவம் இங்கே வந்துச்சுன்னா அடுத்த கட்டமாக என்ன நடக்கும், தவறு நடக்காது, தெளிவு கிடைச்சிடும், ஒழுக்கம் வந்துடும். ஏன்னா அவர் உங்கள் கூடவே இருக்க ஃபீல் பண்ணிட்டீங்க, உங்களோட தான் இருக்கார். அப்போ எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணும்போது என்ன ஆகும்னா கண்டிப்பாக ஒரு அச்சம் வரும், அவர் தெரியாமல் செஞ்சிட்டோமோ, செஞ்சிட்டேன் தப்பையாவே பார்த்தேங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் நெருக்கமாக ஆன்மீக சிந்தனை மேலோங்கும், ஒழுக்கம் வரும். அதான் சொன்னாங்க அந்த காலத்தில், ஆலயம் தொழுவது சாலமன் என்று சொல்லிட்டு, காலையில் எந்த வேலை எது செஞ்சாலும் கண்டிப்பாக இறைவனை தொழணும். இப்போ நம்ம வழக்கமாக நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பைக்கில் போகும்போதோ காரில் போகும்போதோ இப்படி தொட்டு கும்பிட்ற விஷயம் தயவு செஞ்சு அப்படி செய்யாதீங்க. அது தவிர்க்க முடியாத சூழ்நிலை, நினைக்கிறது வேறு விஷயம். வாய்ப்பு இருப்பது நின்று ஒரு முறை கோபுர தரிசனம் பாருங்கள், மிகப்பெரிய புண்ணியம். கோபுரத்துக்குள்ளே அவ்வளோ விஷயம் அடங்கிருக்குது. எல்லாமே யாருக்காக பண்ணாங்க சித்தர்கள் மகான்கள்? இந்த கலிகாலத்தில் மக்களுக்கு ஒரு சில துன்பங்கள் ஏற்படும், இது கலிகாலம், இப்படி தான் இருக்குன்னு அவங்க உணர்ந்தாங்க, ஏற்கனவே தெரியும் அவங்களுக்கு. அதுலேருந்து கடந்து போகக்கூடிய விஷயத்தை தான் நம்மளுக்கு நிறைய குறிப்புகளை கொடுத்துட்டு போயிருக்காங்க. கடந்து போக தான் முடியும், இங்கே எதையுமே முழுமையாக நிவர்த்தி பண்ண முடியாது. அது ரொம்ப தெளிவாருங்க. நீங்கள் செஞ்ச வினையை எந்த கட்டத்துலேயும் எந்த சூழ்நிலையும் மாற்றக்கூடிய வல்லமை இறைவனுக்கும் சித்தர்கள் தான் உண்டு. அது ஓரளவு தான் உண்டு, முழுசாக பண்ண முடியாது. அடுத்த பிறவில் ஒன்றா உனக்கு அந்த வாய்ப்பை தரேன்னு சொல்லுவாங்களே தவிர்த்து, இதே பிறவில் உன் கர்மாவை நான் எல்லாமே முடிச்சிடுவோம்பா, போ நீ பரிசுத்தமாயிட்ட அப்படின்னு யாரும் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஆனால் குறைக்கலாம். அந்த குறைக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு வந்துச்சுன்னா உங்கள் குடும்பத்திலே மாற்றம் நிகழும். நீங்கள் ஓரளவுக்கு ஒழுக்கமான நபராக மாறும்போது உங்கள் குடும்ப உறுப்பினரும் அதே வழியை ஃபாலோ பண்ணும்போது சமுதாயம் நல்லாயிருக்கும். முதல்ல உங்கள்கிட்டருந்து ஆரம்பிங்க. இறைவனோட நெருக்கமாக பேசக்கூடிய வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்தியாங்க. எந்த தெய்வமாக இருந்தாலும் இரவு பலர் பார்க்காதீங்க, இடம் பொருள் ஏவல் பார்க்காதீங்க, எந்த இடமா இருந்தாலும் நினைங்க. நான் நிறைய பதிவில் தெளிவாக சொல்லியிருப்பேன், சுடுகாடுன்றது மிக முக்கியமான ஒரு பகுதி. அந்த இடத்துலலாம் போனீங்கன்னா உண்மையிலே உங்கள் முன்னோர் நினச்சி காளி நினச்சி சிவனை வச்சு வணங்குங்க. கால பைரவர் இருக்கக்கூடிய இடம் அது. அதில் வந்து இறைவனை இங்கே தான் அங்கே தான் இல்லை, அதுக்கு ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள் இருக்குது. என் ஆலயத்தில் போய் ஏன் தொழணும் அப்படின்னு காரணங்கள் வேறு. ஆனால் இறைவனை நீங்கள் எப்பவுமே நினைக்கணும். அந்த மாதிரி இறைவனோட உரிமையாக பழகக்கூடிய பேசக்கூடிய ஒரு வாய்ப்புகளை
நீங்கள் உருவாக்கினீங்கன்னு வச்சுங்களேன் வாழ்க்கையில், அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்கள் பசங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அம்பா இவர் தான் பிள்ளையார், இவர் தான் முருகர், இவர் தான் இயேசுநாதர், இவர் தான் நபிகள் நாயகம், இவர் தான் குருநானக்கு அப்படின்னு சொல்லிக் கொடுங்க. அவருடைய புராண கதைகளை சொல்லுங்கள். புராண கதைன்றது நமக்கு ஒழுக்கப்படுத்துக்காக, நெறிமுறைப்படுத்துக்காக உருவாக்கப்பட்ட நடந்த நிகழ்ச்சி தான். இருந்தாலும் உருவாக்கப்பட நினச்சாலும் அது ஒரு ஒழுக்க நெறிமுறை இருக்கும். பசங்களுக்கு வருங்கால சந்ததிக்கு இது போன்ற விஷயத்தை சொல்லிக் கொடுங்க. ஏன் திருநீர் வைக்கணுன்ற விஷயத்தை புரிய வைங்க. ஏன் பொட்டு வைக்கிறது புரிய வைங்க. ஏன் காதில் கம்மல் போடுறது புரிய வைங்க. நீரில்லா நெட்டி பாழுன்னு சொன்னான். பல விஷயம் இருக்குது. நம்ம டெய்லி சாக போகிறன்ற விஷயத்தை தான் நம்ம முடி சார்ந்த மடலும் முடிவில் பிடி சாம்பலான விஷயத்தை தான் நம்ம டெய்லி அடிச்சுக்கிறோம். இரவு தூக்கம்ன்றது என்ன? மரணம் எப்போ வேணா நிகழும்னு சொல்கிறதுக்கான விஷயம் தான் தூக்கம் அப்படின்னு அர்த்தம். இதை உணர்றதுக்காக தான் இந்த விஷயத்தையெல்லாம் சித்தர்கள் சொல்லி வச்சான். இப்படிலாம் எனக்கு நடக்கணும் அப்படிலாம் நடக்கணும்னு சொல்லிட்டு. அந்த ஒழுக்க நெறிமுறை சமுதாயத்தில் உங்களுக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன், ஆன்மீகம்ன்றது சுய சார்பு, உங்களுக்குள்ளே வரக்கூடிய விஷயம். உங்களுக்குள்ளே ஒருத்தருக்கு வந்துச்சுன்னா அது அடுத்தவங்களுக்கு ஒரு பெரிய இம்ப்ரெஷன் ஆகிடும். உங்களை பார்த்து அவங்க அடுத்த நடைமுறையில் வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய விஷயங்கள் வரும். அதனால் திரும்ப சொல்கிறேன், இறைவன்கிட்ட டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணாதீங்க. எந்த தெய்வமாக இருந்தாலும் அது கூட மிகப்பெரிய நட்பாக நீங்கள் அவங்க கூட இருங்க. ஒரு கட்டத்தில் நீங்கள் அவங்க கூட பேசக்கூடிய வாய்ப்பு, அவங்க கூட பேசக்கூடிய உண்மையான வாய்ப்பும் நிச்சயமாக கிடைத்தே தீரும். இது அனுபவ உண்மை, செஞ்சு பாருங்க தெரியும். சரிங்க. இப்போ நடராஜரோட பாடல்கள் வந்து என்ன சொல்ல வருது? ஏன்னா நிறைய ஜோதிடர்கள் வந்து இந்த பாடல்களை படிங்க, இந்த பாடல்களை கேளுங்கன்னு சொல்கிறாங்க. அது எதனால் அப்படிங்கிறது கொஞ்சம் எதனால் இல்லை இப்படி தான் இது சொல்கிறேன் இல்லையா, இறைவனோட நெருக்கமானது காரணம் தான் அது. எந்த விஷயமா இருந்தாலும் நீ இன்றி யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய விஷயம். நான் துன்பமாக இருக்கேன், தவறு பண்ணிட்டேன், எதுவும் இல்லைன்னு சொல்லலை, நான் எதையும் மறுக்கலை, உங்கள்கிட்ட எதையும் மறைக்கலை, அதுக்காக நீ இருக்குதே என்னை விட்டுட்டு போயிடுவியா? எப்படி முன்னால் விட்டு போகிறதுக்கு மனசு வரும்? நீ எல்லாம் குழந்தை பற்றி இல்லையா, உனக்கு 2 பசங்க இல்லையா, நீ ஒரு குடும்பஸ்தன் தானே அப்படின்னு நம்ம சக மனிதனை கேட்போம்ல. இப்படி தான் அவர் அதை கேட்பார். எல்லாத்தையும் கேட்டுட்டு கடைசி சொல்லுவார், யோ ஆறு இருந்தாலும் உன்னை விட்டு எனக்கு ஆள் கிடையாது, நீ தான் சரி பண்ணி ஆகணும், சரி பண்ணி கொடு அப்படின்னு வலுக்கட்டமாக நிற்பார். யோ கொடுத்துட்டு போப்பா, மறு வேலை பாருப்பா. நம்ம சொல்லுவோம் வீட்டில், யோ இந்த வேலையை செஞ்சு முடிச்சுட்டு பண்ணிப்பாட்டு எங்கே போகிற கேட்போம்ல, அதே மாதிரி தான் கேட்பார். அந்த அளவுக்கு நீங்கள் இறைவன்கிட்ட உரிமை எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த உரிமை எடுத்துக்கொள்ளும் போது ஒழுக்கம் வரும். அப்படின்றதால்தான் நிறைய அன்பர்கள் எல்லாருமே ஜோதிடர்களும் இதை பரிந்துரைக்கிறதுக்கான காரணமே அந்த உரிமைக்கான விஷயத்தை தான் அதை பரிந்துரைக்கிறாங்க. சமீபத்திய சிவானுபவங்கள் என்ன ஐயா? சிவானுபவன்றது எப்படி சொல்கிறது? ஆன்மீக ரீதியாக சொல்கிறதா, வாழ்வியல் ரீதியாக சொல்கிறதா? நிறைய அனுபவங்கள் இருக்குது ஐயா. கொஞ்சம் அதாவது மனிதனை சக மனிதனை மதிக்கணும். நான் நிறைய ஒரு சில இடத்துல பார்க்கும்போது கொஞ்சம் மனதுக்கு சங்கடமான இடம் நடக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனாலும் அது கர்மவினையை சொல்லிட்டு கடந்து போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. உதாரணத்துக்கு சொல்ல போனீங்கன்னா, ஒரு சில உணவகங்களை போய் பார்க்கும்போது மனசு ரொம்ப சங்கடமாக இருக்கும். உண்மையிலேயே ஒரு சில கலப்பட உணவை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பசிக்காக வந்து நிற்கும்போது அந்த கலப்பட உணவு சாப்பிடக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது பார்த்தீங்களா, அது சொல்லி மாளாது. நான் மக்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் தான், எதில் ஒன்றா கலப்படம் பண்ணுங்க, ஆனால் உணவுன்ற விஷயத்தில் கலப்படம் பண்ணாதீங்க. இறைவன் வந்து சொல்ல இன்னி வரைக்கும் வள்ளல் பெருமான் வந்து அணையா விளக்கு வச்சுட்டு போனார். எதுக்கு வச்சுட்டு போனார்? எல்லாருக்கும் வயிறான உணவுன்னு சொல்லிட்டு தான். உணவு விஷயத்தில் மிகப்பெரிய பாவம் அது. கொஞ்சம் பாவம்னு சொல்ல முடியாது, மிக மிக கொடுமையான விஷயம். அதில் கலப்படம் சொல்லிட்டு கண்ணில் பார்த்து நம்மளால் சொல்ல முடியல, வேதனைப்பட வேண்டியதாக இருக்குது. கண்ணுக்கு தெரிஞ்சு செய்கிற தவறு இது போல் நிறைய இடத்துல நடக்குது. அதனால் நம்ம ஒரு சில விஷயத்த ஆதங்கப்பட முடியுது. அதுக்கப்புறம் இவன்கிட்ட போய் சொல்ல முடியுது, ஐயா இது இப்போ கலிகாலத்தில் இந்த மாதிரி முத்தி போச்சு, வேறு வழி இல்லை, ஏதாவது பண்ணி திருத்துங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, வெத்தலை பாக்கு போடுற பழக்கத்தையே மக்கள் நிறைய மறந்துட்டாங்க. அது ஒரு ஆதங்கமான விஷயம். பாரம்பரியத்தில் முக்கியமான ஒரு பங்களிப்பு வெற்றிலை பாக்குக்கு உண்டு. எல்லா பூஜை முறையாக இருந்தாலும் சரி, ஆன்மீக சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி, சுப நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் ஒரு முதன்மையான பங்களிப்புன்றது வெற்றிலை பாக்கு. கிட்டத்தட்ட ஒரு 68, 69 வகையான நோய்களுக்கு மருந்தாக மாறக்கூடிய தன்மை உண்டு. ஒரு 4-5 கிரக சேர்க்கைக்கான ஒரு காரகத்துவ தன்மையும் அதுக்கு உண்டு. வெற்றிலை பாக்கு ஒவ்வொரு மனிதனும் ஒரு 25 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா அவசியம் போட வேண்டும். ஒரு இடத்துல அட்லீஸ்ட் அதனுடைய மறு வடிவமாக பீடான ஒரு விஷயம் இருந்தது. திருமணத்தை பொண்ணு கொடுப்பாங்க, சாப்பிட்டு போவாங்க, ஹோட்டல்லையும் வச்சுருப்பாங்க. இப்போ அந்த விஷயமும் மறைஞ்சு போயிடுச்சு. வெற்றிலையை எங்கே போய் தேடக்கூடிய நிலைமை இருந்துச்சு. தயவு செஞ்சு வெற்றிலையை மறக்காதுங்க. அது வெற்றிலை இல்லை, வெற்றி இலை, அது பேர் வெற்றி இலை. இதெல்லாம் வாழ்க்கையில் ஆண்களும் பெண்களும் பயன்படுத்தணும். அதுக்கு நேர்மறை கருத்தாக நம்ம மக்கள் சொல்லிடுவாங்க, வெத்தலை பார்க்கப்பட்டால் பல்லெல்லாம் வந்து இதுவாகிடும்பா. இப்படி சொல்லியே என்ன பண்ணிட்டாங்க, புறந்தள்ளிட்டாங்க. வெற்றிலை, பாக்கு, சுண்ணாம்பு 3 சேர்ந்த கலவைக்கு அவ்வளோ அற்புதமான விஷயம் உண்டு. அது ஒன்று தான் சொன்னால், சுண்ணாம்பால் கட்டப்பட்ட கட்டடங்கள் தான் இன்னி வரைக்கும் நிற்குது. சுனாமி வந்து கூட ஒன்றும் ஆகலை. அவ்வளோ கம்பீரமாக சுண்ணாம்பால் கட்டப்பட்ட கட்டடம் தமிழ்நாட்டில் பல பகுதியில் ஒன்றும் நிற்குது, சென்னையில் இருக்குது. அப்போ அந்த சுண்ணாம்பை எவ்வளோ வலிமை பார்த்துங்க. அதோடு சேர்த்து நீங்கள் பாக்கும் வெற்றிலையும் போடும்போது உடலுக்கு எவ்வளோ உறுதி கிடைக்கும். இதெல்லாம் பாரம்பரியமாக சித்தர்கள் மறைமுகமாக சொல்லிட்டு போன விஷயந்தான். வாழை இலையை சாப்பிடு, எவ்வளோ பெரிய விஷத்தன்மையான பொருளாக இருந்தாலும் வாழை இலை இதை எடுத்துக்கூடிய தன்மை வாழை இலைக்கு உண்டு.
எதுக்கு உண்டு? அதே மாதிரி இப்ப எதுக்கு வாழைப்பழத்தை வச்சான்? நீங்கள் வாழைப்பழத்தூரில் எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் முறிக்கக்கூடிய தன்மை வாழைப்பழத்தில் உண்டு. இதெல்லாம் மறைமுகமாக ஆன்மீகத்தை பெறினாலும் அதுக்கு சித்தர்கள் சொன்னாங்க. ஆன்மீக சார்ந்ததை சொல்லும்போது தான் மக்கள் நம்புவான்னு சொன்னாங்க. இன்றைக்கி வாழை இலை பழக்கம் மறந்து போச்சு. நிறைய திருமண கடலில் போய் பார்க்குறேன், இந்த பிளாஸ்டிக்கில் போட்டு விற்கிறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் தயவு செஞ்சு கொஞ்சம் கூடுதலான விலையாக இருந்தாலும் அவங்களுடைய ஆரோக்கியம் முக்கியம், உங்களுடைய ஆரோக்கியம் முக்கியம். முடிஞ்ச அளவுக்கு வாழை இலையை பயன்படுத்துங்க, வெற்றிலையை பயன்படுத்துங்க, சுண்ணாம்பை பயன்படுத்துங்க, மருதாணி வச்சுக்கிட்டு பயன்படுத்துங்க. பெண்கள் கொலுசு போடுறதை பயன்படுத்துங்க. நிறைய பேர் கொலுசே போடுறதில்ல. நான் நிறைய பேர் காலை பார்ப்பேன். அது எவ்வளோ அற்புதமான விஷயம் தெரியுமா? கொலுசு போடுறது. நம்ம இறைவனுக்கு கொலுசு போட்டு அழகு பார்க்குற கல்ச்சர் தான் நம்ம கல்ச்சரு. நம்மளை அவ்வளோ அலங்காரம் பண்ணி பார்ப்போம் தெய்வத்துக்கு. அதில் இந்த மாதிரி வாழ்வியல் ரீதியாக நம்ம கலாச்சார விஷயங்களை மக்கள் அங்கங்கே மறந்துடும்போது பார்க்கும்போது கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். இருந்தாலும் இது கலைக்காலம். சொல்ல வேண்டிய கடமை நமக்கு, செய்ய வேண்டிய கடமை அவங்களுக்கு. இப்போ இறைவனை வந்து எப்படி தொழணும்? ஏன்னா இப்போ சிவனடியை சேரணும்னா இப்படிலாம் தொழுதா? இல்லை, அப்படியெல்லாம் ஒரு நீதியும் கிடையாது. திரும்ப சொல்கிறேன், எந்த நீதியும் இறைவனுக்குள்ளே கட்டுக்குள்ளே வச்சுக்காதீங்க. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி வழிபாட்டினுடைய முதல் நிலை ஒரு படத்தை வச்சு வணங்குறது முதல் நிலை. அதுக்கப்புறம் படிப்படியாக சிற்றின்பத்தை விட்டு பேரின்பு பெருவாசல் போகிறது வேறு விஷயம். அது அடுத்த நிலை யோகம், ஞான மார்க்கம், அந்த மூலியமாக போகிறது. சராசரி மக்களுக்கு தேவையில்லை. உங்கள் விருப்பத்துக்கு இறைவனை வணங்குங்க. இப்படி தானே அவரை போட்டு அடைக்காதீங்க. 10 ரூம் இருக்கா, வேறு வழி இல்லையா, சாமி படம் வச்சா நம்ம வச்சு வணங்க. இறைவெல்லாம் கோச்சிக்க மாட்டார். உடனே சங்கோச்சப்படாதீங்க. ஐயா எனக்கு படுக்கை அறையும் எங்கே தான் இருக்குது, சமையல் அறையும் எங்கே தான் இருக்குது, இவ்வளோ சின்ன இருந்தால் நாங்கள் குடும்பத்தோடு இருக்கிறோம், நாங்கள் எப்படி இறந்து அப்படியே தயவு செஞ்சு கவலைப்படாதீங்க. அந்த மாதிரி ஒரு டிஸ்டன்ஸை திரும்ப திரும்ப மெயின்டைன் பண்ணாதீங்க. இருக்கிறவங்க நிலைமை வேறு. உங்களுக்கு இவ்வளோ தான் இருக்கா, அங்கே உங்களுக்கு பிடிச்ச சாமி படத்தை வச்சு வணங்குங்க. உங்கள் குலதெய்வத்தை படத்தை வச்சு வணங்குங்க. இறைவன் வழிபாட்டு முறையில் நிறைய நெறிமுறை கொடுத்துருக்காங்க. அவங்க வசதி அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். நான் தான் சொல்கிறேன்னே, ₹1 கற்பூரம் கொடுத்துட்டு போங்க. கற்பூரம் ஏற்ற முடியலையா, மனசார வணங்குங்க. கையில் கொஞ்சம் காசு இருக்கா, ஒரு ₹500 என்னால் முடியுமா, ஒரு அபிஷேகம் பண்ணி கொடுங்க. 10 பேருக்கு அன்னதானம் கொடுங்க. கடன் வாங்கி எதையும் செய்யாதீங்க. எந்த சூழ்நிலையிலும் இறை சம்பந்தமான பணிகளுக்கு கடன் வாங்கக்கூடாது. அது குறிப்பிட்ட ஜாதக ரீதியாக ஒரு சில விஷயத்துக்கு மட்டும் நாங்கள் சொல்லுவோம். நீங்கள் இந்த கடன் வாங்கி தான் இந்த கோயிலுக்கு போய்ட்டு சொல்கிறது வேறு விஷயம். பொதுவான விதி, இறை பணி சார்ந்த எந்த விஷயத்துக்குமே யார்கிட்ட கடன் வாங்கக்கூடாது. நிறைய பேர் சபரிமலைக்கு போகும்போது இல்லை, அது ஒரு சில காரணத்துக்காக ஐயா. அந்த காரணங்கள் விஷயம் வேறு, காசு வாங்கி போகிற விஷயம் வேறு. திருப்பதி போகும்போது நமக்கு கொடுத்துட்டு போவோம். ஐயா குண்டியில் போட்டுருங்க, நான் வர முடியாது சொல்லு, இந்த வருஷம் வர முடியாது, எனக்காக போட்டுருங்க, அடுத்த முறை சொல்லி வேண்டுதல் வைக்கிற விஷயம் வேறு. பொதுவாகவே நீங்கள் இறை பண்ணி ஒரு அபிஷேகம் பண்ண போகிறீங்க, அன்னதானம் பண்ண போகிறீங்க, கோயிலுக்கு ஏதாவது தரப்போகிறீங்கன்னு சொன்னாலும் அது உங்கள் உழைச்ச பணமாக தான் இருக்கணும். வேறு ஒருத்தர் பணம் இருக்கக்கூடாது, கடன் வாங்கக்கூடாது. ₹100 இருந்தால் ₹10 செலவு பண்ணுங்கள். ₹10 இருந்துச்சுன்னா ₹1 செலவு பண்ண போதும். என்னால் அதுவும் பண்ண முடியலையா, மனதில் நினைங்க போதும். இறைவன் எல்லாத்துலையும் இருப்பார். உங்களுக்கு தேவையான விஷயத்தை கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பாரு. நீங்கள் வந்து முன்னாடி சில பதில்களை சொல்லிருந்தீங்க, கர்மா அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ அடுத்த பிறவின்னு ஒன்று இருக்கா? இப்போ நம்ம நல்லது பண்ணால் அந்த கர்மா வந்து அந்த பாதிப்புகள்லாம் நமக்கு ஏற்படுத்துமா? கண்டிப்பாக உண்டு. போன பிறவியோட தொடர்ச்சி தான் இந்த பிறவி. அது எப்படி இல்லாமல் இருக்கும்? பிறவா நிலை வேண்ட இறைவன் தானே ஒவ்வொரு சித்தர்களும் உட்காந்தாங்க. சித்தர்கள் மகான் எதை நோக்கி உட்காந்தாங்க? தவம் பண்ணி, ஐயா பற்றற்ற நிலை வேணும், இதோட முடிச்சிருங்க கதையை, போதும், நான் உங்ககிட்ட வரணும். பட்டற்ற நிலை வேணும்னா அப்போ அடுத்த பிறவி அவங்களுக்கு எதுக்கு ஐயா? அதுதான் இறைவன்கிட்ட சேரத்துக்கு தான் கேட்குறாங்க. அந்த நிலையை வரணும்ல, அவனுக்கு எதுவுமே வேணாம்னு சொல்லிட்டு வரும்போது தான் உங்ககிட்ட நான் வர முடியும். தேவருக்கு அவன் கேட்க போகிறதில்ல. இப்போ சராசரி மனுஷன் மாதிரி சித்தர் வந்து தெய்வத்திட்டு பண்ண கேட்பான், எனக்கு இது வேணும்னு கேட்க போகிறதில்ல. உங்ககிட்ட நான் வரணும், உங்ககிட்ட ஒளியாக வந்து இணைஞ்சிடணும். அதுக்கு ஒரு பாதையை காமி தான் தவம் உட்காடுறான். கடுமையான தவம் எதுக்கு உட்காடுறாங்க? அதாவது வரங்களை கேட்டு வாங்குதுன்றது ஒரு நிலை, வரங்களை பெற்று அது மூலிமா இறைவனை அடைவது வேறு வகை. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குது. எனக்கான தேவைக்கு நான் ஒரு சில யாக பூஜை பண்ணி ஒரு சில விஷயங்கள் எனக்கு தேவைன்னும் போது கண்டிப்பாக பண்ணணும். எனக்கு தேவை இருக்குது, எனக்கு பொருளாதார சங்கடம் இருக்கா, அது ஒரு யாகம் பண்ணி இறைவன்கிட்ட வாங்கணுமா, வரத்தை வாங்கலாம். ஆனால் சித்தர்களும் மகான்களும் நமக்காக இருப்பாங்க, நமக்காக தான் எல்லாமே இருந்தாங்க. பட் அவனுடைய நிலை என்றது தெரியுமா, இறைவனோடு போய் கலக்கணும். போதும், இந்த வாழ்க்கை போதும், நான் எல்லா விஷயத்தையும் அனுபவத்தை பார்த்துட்டீங்க, மீண்டும் மீண்டும் இதே சோதனையெல்லாம் அனுபவிக்க முடியாது, உங்ககிட்ட வந்து சேரணும், அதுக்கு என்ன வழி அப்படின்னு தான் அவங்க தவம் உட்காந்தாங்க. அது மூலிமா பல சித்துக்களை பெற்றாங்க. அந்த சித்துக்களை பெறும்போது பல அவங்களுக்கு பெரிய விஷயங்கள் கிடைச்சிது. அந்த கிடைத்த விஷயத்தை உலகத்துக்கு கொடுத்துட்டு போனாங்க. ஐயா யான் பெற்ற இன்பம் பெருக வையன்ற மாதிரி அவங்களுக்கு ஏற்பட்ட எல்லா அனுபவத்தையும் பதிவு பண்ணிட்டு போனாங்க. இந்த நிலைக்கு போனால் இது இப்படி அடையலாம், உனக்கு எது வேணும், இந்த விஷயம் வேணுமா அது இதை பண்ணு, இது வேணுமா இதை பண்ணு அப்படின்னு எல்லா குறிப்புகளையும் எந்த பிரதிபலிப்புமே இல்லாமல் எல்லா சித்தர்களும் மகானும் நம்ம கொடுத்துட்டு போயிருக்காங்க. அவங்க நிலையை நம்ம போகிறதுன்றது நீண்ட நெடிய காலமும் அடுத்த பிரிவு கிடைக்கலாம், அதுக்கு அடுத்த பிரிவில் கிடைக்கலாம், இன்னும் 10 பிரிவு கிடைக்க வந்த வாய்ப்பு இருக்கும். ஆனால் நீங்கள் இந்த பிரிவில் நல்லது பண்ணும்போது அடுத்த பிரிவு நல்ல விஷயமா இது நடக்கிறது நம்ம கண் கூட பார்க்க முடியும். நம்ம ஜாதக ரீதியாக சொல்லுவோம் ஒரு சில விஷயங்கள், கர்மா அவங்களுக்கு அதிகமாக இருக்குது ஐயா, கர்மவினையை குறைக்கிறதுக்கு ஒரே விஷயம் தான், வேறு எதுவுமே தேவையில்லையா. அன்னதானத்தை விட மிகப்பெரிய விஷயம் எதுவுமே கிடையாது. இது நம்ம சொல்லலை, எல்லா சித்தர்களும் முனிவர்களும் சொன்ன ஒரே விஷயம் இதுதான். கர்மாவை குறைக்கக்கூடிய ஒரே வழி தானம் மட்டும்தான்.
அது அன்னதானம். நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, நான் ஒருத்தருக்கு சும்மா வெளியே கேள்விப்பட்ட சொல்கிறேன். இப்போ அன்னதானம் நம்ம பண்ணுறோன்னா அவங்களுக்கு ஒரு கர்மால தான் அந்த கஷ்டப்படுறாங்க, அந்த வினை நமக்கு வந்து பாதிக்கும் அப்படின்னு ஒரு சிலர் சொல்லி கேட்டுப்பாரு. உண்மைதான். ஹோட்டலுக்கு போனால் சமையல் எட்டி பார்க்கக்கூடாது. எட்டி பார்த்தா சாப்பிட முடியாது. ஒரு சில விஷயத்துக்கு ரிஷிமுனை நிலைமையில் பார்க்கக்கூடாது. உங்களுக்கான பணி எதுவோ அதுதான் பண்ணணும். என்கூட நண்பர் நிறைய பேர் கேட்பாங்க, ஏன்பா அவன் காசு நீ இப்போ அவனுக்கு 10 ரூபா குத்து அனுப்பிச்சிட்ட, அவன் போய் தண்ணி அடிக்க போகிறான், ஏன் காசு சுற்றுன்னுவான். அவன் போய் தண்ணி அடிக்கிறான்ற பார்க்கறது உன் வேலை கிடையாது. கொடுக்கணுன்னு மனசு வந்துச்சுல்ல, கொடுத்துட்டல, அதோடு உன் கேரக்டர் முடிஞ்சு போச்சு. அவன் கர்மா வேறு மாதிரி இருக்கும். அவன் கர்மாவை ஆய்வு பண்ண வேண்டிய வேலை உனக்கு கிடையாது. உன் கர்மாவை கொடுங்க நினச்சில்ல, உதவி பண்ண இல்லையா, அதோடு போயிடணும். ஆனால் இதை கொடுத்த பின்னாடி அப்படி ஆகும் இப்படி ஆகுன்ற விஷயத்துக்கு கற்பனை விஷயத்தை நம்ம போகவே கூடாது. நம்ம வேலையும் இல்லை. இப்போ நம்ம அன்னதானம் மனசார பண்ணணுன்றது ஒன்று. இப்போ என் கர்ம வினைக்காக நான் போய் குறைக்கணுன்றது தப்பே கிடையாது. அடுத்து அவன் அந்த வரத்தை அவன் கேட்டு வாங்கியிருப்பான். அவனுக்கான வரம் அது. ஐயா நீங்கள் நிறைய பேர் வெளியே உட்காந்துக்கிறாங்கன்னா அவன் கர்மவினைக்காக தான் உட்காந்துருப்பான். அவன் அடுத்த பிறவிக்கு நீங்கள் உணர்ந்துருவான். நீங்கள் எல்லாருமே பிச்சைக்காரன் நினைக்க முடியாது. அதையும் பார்த்துங்க. பிச்சை எடுக்கிறது மிகப்பெரிய எஸ்டிமேட் ஸ்டேஜ், அது வேறு விஷயம். நீங்கள் கொடுக்கணுன்றது தான் இங்கே நோக்கம். இறைவனை படைக்கிற பொருளாக யார் சாப்பிட்றா? அருவமாக அவர் சாப்பிட்றது ரெண்டாவது விஷயம். நம்ம தான் சாப்பிட்றோம். பயன்படுத்தும் ஒரு விஷயத்தை, என்கிட்ட இருக்கிற ஒரு விஷயத்தை உங்களுக்கு கொடுத்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு கர்மான ஒரு விஷயம் தெரியுது இல்லை, அடுத்து நீங்கள் கர்மம் பண்ணக்கூடாதுன்றதுக்கு அந்த பரிகாரம் பண்ணுறீங்க. கரெக்டாக? உண்மை. அப்போ உணர்ந்துருவீங்கள. அந்த உணரும் போது தவறு அடுத்து நடக்குமா? தவறு கம்மியாகிடும். முழுசாக போதோ இல்லையோ பயம் வந்துடும். ஓகே, ஏற்கனவே பண்ண கர்மாக்கு இவ்வளோ அனுபவிச்சிட்டோம், மீண்டும் நம்ம கர்மம் சுமக்கும் போது நம்ம அடுத்த பிறவிலையும் நம்ம நல்லா இருக்க போல தெரியும், இப்போயே நம்ம கஷ்டப்பட சொல்லிட்டு திருந்ததுக்கான ஒரு வாய்ப்பு அடிக்கும். இன்னொன்று, ஒருத்தர்கிட்ட வாழ்த்து வாங்கும்போது அது மிகப்பெரிய விஷயம். நீங்கள் கொடுத்து பாருங்களேன், இல்லாத ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டு நல்லா இருப்பா அப்படின்னு சொல்லும்போது அது மிகப்பெரிய ஒரு விஷயமா உங்கள் மனசுக்குள்ளே மாறிடும். அவ்வளோ ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் கிடைக்கும். பிளஸ்ஸிங் அடி வைத்துருந்து வரணும், நல்லா இருப்பான்னு சொல்லிட்டு. அதனால தான் பிரதானமான விஷயத்தை எதுக்கு திருமணத்தில் எல்லா நிகழ்ச்சியும் எதுக்கு உணவு வச்சு படைக்கிறோம்? எல்லா கூட்டு பொரியல் அதுன்னு சொல்லிட்டு சமையலுக்கு ஏன் அவ்வளோ இம்பார்ட்டன் தரோம்? போதுன்ற ஒரு விஷயம் அங்கே மட்டும் தான் இருக்குது. அப்பா திருப்தியாக சாப்பிட்டேன்பா, நல்லா இருப்பா, அந்த நல்லாருன்ற வார்த்தை அவங்க அடி நாளத்துலேருந்து வரணும். அதுக்கு தான் நீங்கள் உதவியில் செய்யணும்னு சொல்கிறோம். அன்னதானத்தை கொடுங்க, இல்லாமல் கொடுங்க, நல்லா சாப்பிட்டு உட்காந்து கொடுக்காதீங்க. தேடி கண்டுபிடிச்சி உண்மையிலே வறுமையாக இருக்கான்னு சொல்லிட்டு அவனுக்கு கொடுங்க. அதுக்கும் முன்னோர்கள் சொன்னான், பாத்திரம் எடுத்து பிச்சை எடு, ஆற்றுல போட்டாலும் அளந்து போடுன்னு சொன்னான். எல்லாருக்கும் எல்லாம் கொடுத்தவங்க வேலைக்கு ஆகாது. இலவசன்ற பேரில் நிறைய பேர் கொடுத்தாலும் ஜனங்க அதை ரெகனைஸ் பண்ண மாட்டாங்க. அதில் தேவை யாருக்கிட்ட கண்டுபிடிக்கிறது முதல் வேலை, ஃபஸ்ட்டு விஷயம். அதை கண்டுபிடிச்சி அந்த தேவையை பூர்த்தி பண்ணி பாருங்கள். அது சின்ன உதவியோ பெரிய உதவியோ அவங்க மனசார மாற்றும் போது அந்த வாழ்த்து உங்கள் கர்மாவை கிடைக்கிறதுக்கு மிகப்பெரிய உதவியாக கண்டிப்பாக இருந்தே தீரும். இருக்கிறது இன்றைக்கு வரைக்கும் நடைமுறையில் தான் உண்மை. ஐயா, இப்போ இல்லற வாழ்க்கைக்கு வந்து கவனித்து ஒரு நல்லா இருக்கணும் அப்படின்னு ஏதாவது ஒரு ஆன்மீக வழி இருக்கா நல்லதாக இருக்கிறதுக்கு? இல்லற வாழ்க்கையே ஆன்மீகம் தானேங்க. இந்த பிரபத்துடைய நோக்கமே அதுதானே. எல்லாரும் சந்தோஷம் தான் இறைவன் வச்சா, அது ஒரு வழிமுறை வச்சான். அடுத்தடுத்த நிலைக்கு கொண்டு போகிற விஷயம் இல்லற வாழ்க்கை. நம்ம திரும்ப தான் சொல்கிறோம், குடும்ப உறுப்பினர்கிட்ட எல்லா கிரகங்களும் இருக்குது. நவகிரகங்கள் எங்கே இருக்காங்க? குடும்பத்தில் எல்லார்கிட்டையும் இருக்காங்க. உடன்பிறப்புக்குன்னு ஒரு கிரகம் இருக்குது, தந்தைக்குன்னு ஒரு கிரகம் இருக்குது, தாய்க்குன்னு ஒரு கிரகம் இருக்குது, பெரியப்பாக்குன்னு ஒரு கிரகம் இருக்குது, சித்தப்பான்னு ஒரு கிரகம் இருக்குது. நீங்கள் இறைவனை வேலைங்க பற்றி தேட வேண்டிய அவசியமே இல்லை. உங்கள் குடும்ப உறவுகளை நீங்கள் சீராக வச்சிட்டாவே எல்லா விஷயம் நல்ல விஷயம் நடக்கும். இன்றைய ஜென்ரேஷனுக்கு பெரியப்பா பொண்ணு எது, பெரியம்மா பொண்ணு எதுன்னு தெரியல. பெரியப்பா யாருன்னு தெரியல, உறவுமுறை தெரியல. உறவுமுறை தெரிஞ்சால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். அந்தந்த உறவுமுறைக்கும் ஒரு கிரகத்தினுடைய காரகத்தை உண்டு. நீங்கள் அதை கரெக்டாக டியூன் பண்ணி அவங்களை உதவி செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த கிரகம் சப்போஸ் உங்கள் ஜாதகத்தில் வலுவில்லாமல் இருந்துச்சுனாலும் வலுவாயிடும். நீங்கள் கோயிலுக்கு போய் தான் இறைவனுக்கு அந்த விஷயத்தை பண்ணணும், அந்த பரிகாரத்தை பண்ணணும், நடக்கும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. உங்களை சுற்றி இருக்கிற நபர்களுக்கு செய்யக்கூடிய உதவியே உங்கள் கிரகத்துடைய உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கிற அமைப்புகளை மாற்றும். சக நண்பர்களுக்கு உதவி செய்யுங்க, இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க. கண்டிப்பாக ஒரு சில கிரகங்கள் எந்த கிரகம் வலு இருந்திருக்கா அந்த கிரகம் வலுவாக மாறும். சக மனிதன் முதல்ல மதிங்க. குடும்ப உறவுகளை மதிக்கணும் ஃபஸ்ட்டு. உதாசீனப்படுத்தக்கூடாது. யாராக இருந்தாலும் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் எல்லாருக்கும் இருக்கும், நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுக்காக தான் முன்னெல்லாம் பண்ணாங்க. இந்த மனஸ்தாபத்தை கொஞ்சம் மறக்கிறதுக்காக தான் விழாக்களையும் மற்ற விஷயம் வச்சாங்க. ஒவ்வொரு மாதம் ஒரு நிகழ்வு எதுக்கு வச்சாங்க? சும்மா வச்சாங்க. இது போன்ற மனஸ்தாபம் மனுஷனுக்கு வரும். அதை பேசி தீர்த்த வேண்டிய சூழ்நிலை எல்லாரும் வந்து அமர்ந்து பேசும்போது தான் கிடைக்கிறதா தான் குலதெய்வ வழிபாட்டை பிரதானமாக வச்சாங்க. அப்போ குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது நீங்கள் எல்லாருமே பங்காடு தான் போகணும், தனித்தனிலாம் போகக்கூடாதுப்பா. யாராக இருந்தாலும் ஒன்றா போகும்போது தான் குலசாமி அருள் கிடைக்குது. ஏன் சொன்னாங்க? சின்ன சின்ன மனமாச்சரிகள் இருந்தாலும் நீங்கள் அங்கே உட்காந்து பேசி சரி பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்குள்ள உறவுமுறை சீராகி போச்சுன்னா கிரகங்கள் பெருசாக உங்களுக்கு வேலை செய்யறதுங்கிற வாய்ப்புகள் குறைஞ்சிரும். ஒன்றில் இப்போ திருமணமாகாத ஒரு கன்னி பெண் இருக்குன்னு வச்சுக்கங்களேன், அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யும்போது சுக்கிரனுடைய ஆதிக்கம் உங்களுக்கு சப்போஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா அது பலமாக வந்துடும்.
இப்போ புதன் பகவான் உங்களுக்கு சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், கல்விக்கான உதவித்தொகைகளை உங்கள் வீட்டில் பெரியப்பா பையன் மற்ற படிச்சுருப்பான், சித்தப்பா பையன் மற்ற படிச்சுருப்பான், வெளியூட ஆள் தேவையில்லை வச்சுக்கோங்களேன். உங்கள் குடும்ப உறவுலேயே கொஞ்சம் நலிந்த நிலையில் இருப்பாங்க. ஏம்மா உங்கள் படிப்பு சார் இந்த காலேஜ் ஃபீஸ் நான் இந்த வருஷம் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு குடும்ப உறவு சீராக்கிடலாம். ஒன்று, நீங்கள் உதவி செய்யும்போது புதன் பகவானுடைய அணுகுன்னு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கிடச்சிரும். இப்படி சப்போஸ் உங்கள் சைடில் யாரோ ஒரு கடுமையாக உழைக்கக்கூடிய நபர் இருக்கார், ரொம்ப வெளியூரில் இருக்கார், ரொம்ப கஷ்டப்படுறாரு, அவர் தேவையான சின்ன சின்ன உதவி பண்ணி வச்சிங்களேன், வேர்வை சிந்தி உழைக்கக்கூடிய மக்களுக்கு உதவி செஞ்சிங்கன்னா சனி பகவானுடைய பரிபூர் ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ இந்த மாதிரி கேரக்டரு அவங்கவுங்க வம்சத்தில் இருப்பாங்களா? இப்போ எல்லாருமே பணக்காராக இருப்பாங்களா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. வறியவர்களும் உங்கள் சொந்த மதத்தில் இருப்பாங்க. அந்த மாதிரி நபர்களை பார்த்து நீங்கள் அவங்களுக்கு தேவையான உதவி செய்யும்போது நவகிரகங்களை நீ வெளியே போய் தேடாதீங்க, உங்களுக்குள்ளேயே இருக்காங்க, உங்கள் உறவு முறையிலே இருக்காங்க. அந்த காலத்தில் கூட்டு குடும்பமாக இருக்கும்போது தான் அவங்களுக்கு சனி பயிற்சி தெரியாது, குரு பயிற்சி தெரியாது, ராகு கேது பயிற்சி தெரியாது, செவ்வாய் வக்கரம் தெரியாது, கேது வக்கரம் தெரியாது, எதுவும் தெரியாது. ஒரே விஷயம் தான் போவாங்க. எதுக்கு போவாங்க? ஒரு நல்லது கெட்டதுக்கு. ஐயா இந்த மாதிரி இருக்குது, பண்ணலாமா, எப்போ செய்யலாம், இதுக்கு தான் போவாங்க ஒரு காலகட்டத்தில். ஏன்னா தெரியாது. ஏன் தெரியாதுன்னா கூட்டு குடும்பமாக இருந்தாங்க. பேச்சு சொல்ல வரேன்னா, எனக்கு இப்போது குரு பகவான் சரியில்லை, ஆனால் வேற ஒருத்தருக்கு வேற ஒருத்தருக்கு நல்லாயிருக்கும், பேலன்ஸ் ஆகிடும். அப்போ அவங்களுக்கு எந்த துன்பமான விஷயமே தெரியாமே போயிடும், கடந்து போயிடுவாங்க. முதல்ல அவங்க குலதெய்வ வழிபாட்டை கரெக்டாக பண்ணுவாங்க, எல்லா கோயிலுக்கும் சிஸ்டமேட்டிக்காக போவாங்க, பெரியவங்களை மதிப்பாங்க, உணவு முறையில் சீராக இருந்தாங்க. இவ்வளோ விஷயம் இருந்ததுனால கிரகங்களும் பெரிய துன்பமாக தர முடியல, பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஆள் இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி கூட்டு குடும்பம் சிதறி போச்சு, நிறைய கலாச்சாரத்தை மறந்துட்டீங்க, பொட்டு வைக்கிற மறைக்கிறீங்க, தாலி கழட்டி ஆங்கிற மாதிரி மாட்டுறீங்க, ஸ்டிக்கர் பொட்டு வைக்கிறீங்க. ஆண்கள் சொல்லுவாங்கள மாதிரி நிறைய மாற்றங்கள், நிறைய ஒரு சில விஷயங்கள் அவ்வளோ மாற்றங்கள் ஏற்படுறீங்க. இதை சொந்த காசு சூன்யம் வச்சுக்கிற மாதிரி நிறைய விஷயத்த நம்மளே பண்ணிக்கிறோம். தெரிஞ்சும் ஒரு சில தவறு பண்ணுறோம், தெரியாமையும் பண்ணுறோம். அப்புறம் கடைசியாக இறைவன்கிட்ட போய் நிற்க வேண்டியது. எல்லா கோயிலுக்கும் போயிட்டேன், எல்லா தெய்வத்தையும் பார்த்துட்டேன்பா, எந்த 10 ஜோசியரும் பார்த்துட்டேன்பா, 10 ஜோசியர் சொன்ன பரிகாரம் பண்ணிட்டேன், ஆனால் நடக்கலன்னு புலம்ப வேண்டியது. ஏன்? அடிப்படை விஷயத்தை முதல்ல சரி பண்ணுங்க. ஜாதகத்தை தயவு செஞ்சு பார்த்துங்க, உங்களுக்கான நிலைமையை தெரிஞ்சுங்க. எந்த தெய்வத்தை வழிபட்டால் நல்லாயிருக்கும், எந்த மாதிரி விஷயம் சொல்லும் போது அடுத்துக்கிறது போக முடியும். நம்ம நல்ல விஷயத்தை பயன்படுத்துங்க. அதுக்கான ஒரு குறியீடு அளவீடு தான் ஜோதிடம், ஜாதகம் அப்படின்றது. அப்புறம் இவ்வளோ ஆன்மீகவாதிகள் இவ்வளோ கருத்துக்களை சொல்லும்போது அந்த கருத்துக்களை முதல்ல உள்வாங்குங்க. முதல்ல இறை வழிபாட்டில் சிந்தனை செலுத்துங்க. குடும்ப உறவு முறைகளை மதிக்க கற்றுங்க. குடும்ப உறவுகள் சீனாவே உண்மையிலே நவங்களுடைய தாக்கம் பெருமளவு உங்களுக்கு குறைஞ்சிடும். அம்மாவை நல்லபடியாக பார்த்துங்க. சந்திராசன்ற கான்செப்ட் வேலையே செய்யாது. சந்திரன் உங்களை 6ல் இருக்கட்டும், 8ல் இருக்கட்டும், 12ல் இருக்கட்டும், எங்கன்னா இருந்தாலும் உட்காந்து போட்ட பிரச்சனையே கிடையாது. அம்மா நல்லபடியாக பார்த்தீங்கன்னா சந்திரன் சூப்பராகிடுவார். அப்பாவை நல்லபடியாக பார்த்துங்க, சூரியன் வலுவாகிடுவார். செவ்வாயை நல்லபடியாக பார்த்துங்க, சகோதரன் வலுவடி வந்துடுவார். இப்படி ஒவ்வொரு கேரக்டர் வைஸாக இது. அப்போ நவரங்களும் குடும்பத்திலே இருக்குது. இந்த குடும்ப உறவுகளை நீங்கள் சீராக வைத்து கொள்ளும்போது நவ கிரகத்தால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள், துன்பங்கள் பெருமளவு உங்களுக்கு குறைஞ்சிடும். அந்த துன்பத்திலிருந்து விடுபட்டு ஒருத்தர் சொல்லுவாங்க, அம்மா எனக்கு 7.5 சனின்னு சொன்னாங்க, ஆனால் எனக்கு அதை மாதிரி ஃபீலே கிடைக்கல அப்படின்வாங்க. ஏன் கிடைக்கல? அப்போ அவன் சரியான பாதையில் போயிடலாம் அர்த்தம். எல்லாரையுமே கரெக்டாக வச்சுருக்காங்க, குடும்ப உறவில் சீராக இருக்காங்க, நட்பு நல்லா பராமரிக்கிறாங்க, செய்கிற தொழிலை மதிக்கிறாங்க, சிஸ்டமேட்டிக்காக போகிறான்னு சொல்லும்போது அவனுக்கு அந்த ஃபீலே தெரியல. அதுக்காக சனீஸ்வர பகவான் எல்லாருமே கற்று விட்டோன்னு அர்த்தம் கிடையாது. உங்களுக்கான பாடம், அனுபவ பாடம், நீங்கள் செஞ்சதை உணர்த்துவார். என்னென்ன பண்ணீங்க ரிவ்யூ பண்ணுவார், உங்கள் ஃபைலை பொட்டி பார்ப்பார். நீங்களே பொட்டி போவோம், நம்மளை பற்றி நமக்கு தெரியாதுல்ல, நம்மளே பொட்டி பார்த்து திருந்துவதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுப்பாரு. அதுதான் 3 ரவுண்டு வருவார். இப்படி ஒவ்வொரு கிரகமும் இருக்குன்னு வச்சுங்களேன், எல்லாமே ஒரு அனுபவ பாடம் தான். அந்தந்த விஷயம் நடக்கும்போது அந்த பக்குவ நிலை கொடுக்கறதுக்காக தான் இறைவன் ஒரு சில சோதனை வைப்பான். அதனால் குடும்ப உறவுகளை சீராக வச்சிங்கன்னா நவகிரகத்தால் ஏற்படுகிற துன்பத்திலிருந்து பெருமளவு நீ தவிர்த்துடலாம். நீங்கள் முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க குலதெய்வ வழிபாடுன்னு சொன்னீங்க. இப்போ நிறைய பேருக்கு குலதெய்வமே என்னன்னு தெரியாமல் இருக்கும்ல. தெரியாமல் இருக்கவே கூடாது. ஒரு சிலருக்கு இயற்கையாக அவங்க மறந்துருக்கலாம், அந்த அப்படியே வாழையிட அது மறந்துருப்பாங்க. அவங்களுக்கு அப்போ குலதெய்வம் கண்டுபிடிக்கணும், எப்படி கண்டுபிடிக்கும்? நிறைய வழிமுறை இருக்கு இல்லையா? குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு முதல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். இதில் நிறைய பேர் பண்ணுற தவறு தான், சும்மா சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்படி செய்யக்கூடாது. ஆத்மார்த்தமாக நீங்கள் கண்டுபிடிக்க நினச்சிங்கன்னா குலதெய்வம் கண்ணு முன்னாடி நிற்கும். ஏதோ ஒரு வகையில் ஜாதகம் மூலியமாக தெரிஞ்சுக்கலாம், ஊரில் குறி பார்ப்பாங்க தெரிஞ்சுக்கலாம். ஆன்மீக சிந்தனையோடு இருக்க நிறைய பேர் இருக்காங்க ஊரில். கண்ணுக்கு தெரியாத நபர்கள் நிறைய பேர் உண்டு. வெளி உலகத்துக்கு தெரிஞ்ச நபர்கள் மிக குறைவு. தெரியாத பலர்கள் இன்னும் எனக்கு தெரியும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்ககிட்டலாம் கிட்ட போனோன்னே சொல்லிடுவாங்க, இதுதான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்குது. வழிமுறை இருக்குது, யாரெல்லாம் சொல்கிறது. நான் பலமுறை நாங்கள்லாம் இலவச கேம்பே வச்சுருக்கோம். குலதெய்வத்தை ஜாதகம்லாம் கண்டுபிடிச்சிடலாம் வாங்க, உங்களுக்கு இலவசமாக குலதெய்வத்தை பார்த்து வச்சுருக்கோம். உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வேணும். எல்லா தெய்வத்தை தாண்டி பிரதான தெய்வத்தை குலதெய்வம் தான்.
அது இல்லைன்னா மற்ற இஷ்ட தெய்வங்களுடைய வழிபாடு நீங்கள் செஞ்சு பிரயோஜனம் கிடையாது. ஆனால் ஒரு சிலர் குலதெய்வம் தெரியாதவங்க முருகரையோ பெருமாளையோ இஷ்ட தெய்வமாக வச்சு அதுதான் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, அதை ஒன்றும் பண்ண முடியாது. அவங்களுக்கு பிரார்த்தம் அப்படி இருக்கும், நம்ம அதையும் தப்பு சொல்ல முடியாது. அவனுக்கு இந்த ஜென்மத்தில் குலதெய்வம் தெரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும், ஜாதக ரீதியாக மறைஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும், அது கோபமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நம்ம எதுவுமே அவனுக்கு புஷ் பண்ணக்கூடாது. உண்மையிலே அவனுக்கு ஆத்மார்த்தமாக என் குலதெய்வத்தை நான் பார்த்தாகணும் கண்டுபிடிச்சாகணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணாருன்னா யார் மூலியமாவது எந்த வகையிலையாவது ஒரு 3 மாதத்துலேருந்து 6 மாதத்துக்குள்ளே அவன் குலதெய்வம் உங்கள்கிட்ட முன்னே நிற்கும். ஆனால் அதுக்கு அவங்க தான் இன்ட்ரெஸ்ட் ஆகணும், நம்ம புஷ் பண்ணி சொல்ல முடியும். ஆனால் நீங்கள் என்ன தான் குலதெய்வத்தை கும்பிடாமல் எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் முழுமையான பரிபூர்ணமான பலனை உங்களால் இறைவன்கிட்ட எதிர்பார்க்க முடியாது. அதனால் குலதெய்வம் முதல் முக்கியம். அதை தாண்டி உங்களுக்கு எந்த தெய்வம் பெருசாக படுறதுக்கான வாய்ப்பு இல்லை. இவங்க மூலியமாக தான் அவங்க பண்ணி ஆகணும். உங்களுடைய கோரிக்கையை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய முக்கியமான பங்களிப்பு யார்கிட்ட இருக்குது? குலதெய்வத்திட்ட தான் இருக்குது. இங்கிருந்து தான் தெய்வத்திட்ட போய் நிற்கணும். ஐயா எனக்கு எது வேணும் அது ஒன்று கேட்குறீங்களே, மனமுருக இப்போ வேண்டுறீங்களே, அந்த வேண்டில் யார் போய் சேர்க்குறது? உங்கள் குலதெய்வம் தான் வேண்டும். நாளைக்கு வழியில் போயிடுறீங்க, ஒரு முக்கியமான சிக்கல் ஏற்படுது, அந்த சிக்கலேருந்து விடுபடுறதுக்கான வாய்ப்பு யார்கிட்ட ஏற்படுத்தி தருவா? உங்கள் முன்னாடி குலதெய்வம் தான் வந்து நிற்கும் கண்ணுக்கு முன்னாடி. குலதெய்வம் யார்? உங்கள் முன்னோர்கள். உங்கள் முன்னோர்கள் நீங்கள் வளர்ந்துட்டிங்கன்னா அப்புறம் என்ன வருது? ஆனால் குலதெய்வம் இல்லாமல் எதுவுமே இல்லை. நீங்கள் உங்களுக்கு ரொம்ப பர்சனல் இன்ட்ரெஸ்ட் வேணும், என் குலதெய்வத்தை நான் கண்டுபிடிச்சாகணும் பார்த்தாகணும் அப்படின்னு உறுதியோடு ஒரு பயணத்தை மேற்கொண்டீங்கன்னா நிச்சயமாக 3 மாதத்துலேருந்து 6 மாதத்துக்குள்ள குலதெய்வம் கண்டிப்பாக உங்கள் கண்ணுடைய வந்து நிற்கும். அவங்க என்ன வைக்கணும்? அவங்களுடைய பிரார்த்தனை தான் அங்கே பலிக்கும். நம்ம சொல்லக்கூடிய விஷயம் தான் நம்மளுது. அவங்களுடைய எண்ணங்கள் தான் அவளை வலு சேர்க்கும். தேடணும், என் குலதெய்வம் கிட்ட வரணும், உன்னை பார்க்கணும் ஐயா, உன்னை பார்க்கணுமா, எங்கே தான் இருக்கிறீங்க, ஒரு தலைமுறையாக நாங்கள் மறந்து போயிட்டோம், இது ரொம்ப கஷ்டப்படுறோம், எங்கிட்ட பேச்சு துணை கூட அதை சொன்னால முதல்ல சொன்ன மாதிரி எங்களை பேசுறது கூட ஒரு ஆள் இல்லைப்பா, எங்கள் கஷ்டத்தை யார்கிட்ட போய் சொல்ல முடியும், என் குலசாமி நீ தானே, உங்கள்கிட்ட தான் உரிமையோட சொல்ல முடியும்னு சொல்லிட்டு கேட்கணும். அவங்க அந்த உரிமையை எடுத்துக்கணும். எங்கேயா இருக்கிற, என் கண்ணுக்கு காட்சி கொடுப்பா, ஏதாவது ஒரு வழி காமிப்பான்னு சொல்லிட்டு நீங்கள் ஆர்வத்தோட அன்போட பாசத்தோட தேட ஆரம்பிக்கும் போது நிச்சயமாக கிடைத்தே தீரும். ஐயா, ஆன்மீகத்தை பற்றி நிறைய விஷயங்களை எளிமையாக மக்களுக்கு புரிகிற மாதிரி ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. ரொம்ப நன்றி. நன்றி நன்றி. ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் திரைசை பின்னணி பாடகர், நாட்டுப்புற இசை பாடகர் வேல்முருகன் பேசுகிறேன். நான் உங்கள் பின்னணி பாடகி மாலதி லக்ஷ்மன். நான் உங்கள் நாட்டுப்புற பாடகி சுகந்தி. அடியன் கோல்டு தேவராஜன். ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் தக 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 தகவன ஆடவா, சிவசக்தி சக்தி சக்தியோடு ஆடவா. ஐபிசி பக்தி முன்னெடுத்திருக்கிற பக்தி பரவசம் 2025 மாபெரும் பக்தி இசை நிகழ்ச்சி நடக்க இருக்கு. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் வட்டம் சேந்தமங்கலம் கிராமத்தில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் வளாகத்துல திறந்தவேலி அரங்கில் அமைக்கப்பட்டிருக்கும் பிரம்மாண்ட மேடைகளை நாங்கள்லாம் பாட வரோம். பழம் நீயப்பா, ஞான பழம் நீயப்பா, தமிழ் ஞான பழம் நீயப்பா. திருவேற்காட்டில் அமர்ந்தவளே கருமாரியம்மா, அகிலம் எல்லாம் முன்னாட்சி அம்மா உந்தன் அருளாட்சி, அகிலம் எல்லாம் முன்னாட்சி அம்மா உந்தன் அருளாட்சி. மறந்துடாதீங்க, ஆகஸ்ட் 15 மாலை 5 மணிக்கு இந்த பக்தி இசை நிகழ்ச்சி நடக்க இருக்கு. அம்மன் அருள் பெற்று நீங்க எல்லாரும் வந்திருந்து எங்களுக்கும் ஆதரவு தெரிவிக்குமாறு பணிவன்போடு கேட்டுக்கிறேன். நாங்கள் உங்களுக்காக ரெடியாக காத்துட்டு இருப்போம். நாங்கள் எல்லாம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கோம். அனைவரும் வர வேண்டும். உங்க எல்லாரையும் அங்க சந்திக்கிறேன். ருசிக்கு சாக்லேட், அயன் சத்துக்கு டேட்ஸ், புரோட்டீனுக்கு பாதாம். லயன் சாக்கோ டேட்ஸ். ஹெல்தி அண்ட் டெலிஷியஸ். அதிசயா, அதிசயங்களின் ஆரம்பம். அதிசயா, அதிசயம் நடக்கும் நிச்சயமா. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.